Dear friends, இது சாதிக் வியூ. Dear friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வேளாங்கண்ணியில் உள்ள ஃபேமஸான கோல்டன் சன் லாட்ஜ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மையப்பகுதியில் இருக்கிறதுனால இதில் உள்ள இதை சுற்றி இருக்கும் நடுத்தட்டு ஆலயம், பெரிய கோயில், இந்த பக்கம் சபஸ்தியார் கோயில் எல்லாமே இதை சுற்றி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்னஸ் அப்படின்னு சொல்ல போனால் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ பெரிய லாட்ஜில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு குறைவான ஒரு கட்டணம், அதையும் பார்க்கலாம். ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க. மிகப்பெரிய லாட்ஜுன்னு சொல்லலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், இந்த ரூமை பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாங்க இந்த ரூம்களில் போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் பெட்டு ரூமு. அது எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். இதில் டிவி, டபுள் பெட்டு, அப்புறம் இன்டர்நெட்டு கனெக்ஷனு, ஒய்ஃபை, அப்புறம் எல்லா வசதியும் இருக்குது. இது போக கபோர்டு பாதுகாப்பாக ஒரு நல்ல தரமான கபோர்டு இருக்குது. அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதெல்லாம் ரொம்ப நீட்னஸாக இருக்குது. இதில் ஹாட் வாட்டரும் வருது. எனி டைம் ரூம் சர்வீஸ் இருக்குது. 24 மணி நேரமும் நீங்கள் எப்போ அழைச்சாலும் உங்களுக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பட்ஜெட்டில் வேளாங்கண்ணிக்குள்ளே ரூம் கிடைக்கிறது கஷ்டம். அது இன்னும் கம்மியான விலையிலையும் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய லாட்ஜில் இவ்வளோ பெரிய உள்ள சுத்தமாகவும் உள்ள ஒரு கம்ஃபர்டபுளாகவும் கிடைக்கிறது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரியே தெரியுது இந்த லாட்ஜி. ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க. அங்கே அடுத்த ரூமு போய் பார்ப்போம். அடுத்தது போகிறது நம்ம 3 பெட்ரூம் போகிறோம். இங்கேயும் இதில் உள்ள எல்லா செட்டிங்கும் இருக்குது. ஃப்ரீ ஒய்ஃபை, அப்புறம் 3 பெட்டு, நல்ல அகலமான ரூமு. எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தால் கூட நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா டீப்பாய் சாப்பிட்றதுக்கு டீப்பாய் வச்சுருக்காங்க. அதே போல் டிவி, இதில் பீரோ, கபோர்டு, வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இது 3 பெட்ரூமு. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இந்த லாட்ஜுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே எல்லா வகையான சாப்பாடு கிடைக்கும். இது இல்லாமல் உள்ளே தேவையான பொருட்கள் உள்ள கடையும் இருக்குது. அப்புறம் நம்ம கார் பார்க்கிங் பெரிய லெவலில் இருக்குது. நம்ம எத்தனை கார் வேணாலும் உள்ளே போடலாம். அது நல்ல வசதியாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே நமக்கு இந்த மார்க்கெட் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இது ஒரு வேளாங்கண்ணியில் ஒரு சென்ட்ரு பகுதி.
கோயிலுக்கும் இதுங்க ஒரு சுமார் ஒரு 500 அடி கூட இருக்காது. இது ஒரு வசதி. வாங்க அடுத்தது வந்து நம்ம அடுத்த ரூமை பார்ப்போம். ஒரு பிரம்மாண்டமான லாட்ஜ் இது. இது வந்து 4 பெட்டு. கீழேயும் எல்லா வசதியும் இருக்குது. நம்ம எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். கீழேயும் அந்த ஒய்ஃபை, அப்புறம் கபோர்டு, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் இது இன்டர்நெட்டு கனெக்ஷனு எல்லாமே இதுலேயும் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து தங்குறதுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு ரூமுன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய பிரமாண்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து தங்குற அளவுக்கு ஒரு கட்டணம் வந்து குறைவாக தான் தெரியுது. பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு வந்தால் அவசியம் வந்து இந்த லாட்ஜை வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் தங்குறதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா பார்த்துட்டா கண்டிப்பாக நீங்கள் இதை விட்டு வெளியில் போக மாட்டீங்க. இது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவில் தான் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போட முடியும். எல்லா லாட்ஜையும் எடுத்து போட இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.